மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் மருமகளே, இங்க வாக்கியா மருமகளே, விளக்குகள் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டுல எங்க கிளீன்ஸ்ல வச்சு விளக்கு திக்கிருக்கோம், இப்படி விளக்கா நம்ம வீட்டுல இல்லவே இல்ல. இதுல நாளை புடிச்சு போடு நாத்த நட சொல்லி போட்டுருவோம். நம்ம எத்தனை நாள் தான் கிளீன் சட்டிலே விளக்கு ஏத்துறது? இந்த விளக்க நாளை வாங்கி போடுவோம். அங்க வார் மருமகளே, எப்படி இருக்குன்னு நகைகள் எல்லாம் சூப்பர் சூப்பராவும் அப்படியே தங்க கணக்கவே இருக்கே, சொலிக்குதே அப்படியே. ஆமாத்த, இப்ப எல்லாம் தங்க மாதிரியே வந்துருச்சு. கவரிங்க எல்லாமே அச்சு அப்படியே இருக்கு. பாத்தியாமா, இந்த அம்மா கடையில பாக்குறது பூரா கை நீட்டுறது பூரா கேக்கும்மா. பயங்கரமான ஆளு. ஓசில கிடைச்சிச்சுன்னா நல்லா வலிச்சு வாரிக்கிட்டே விடும் போல இருக்கு. சரிம்மா, அப்புறம் என்ன செய்யறது? நீ கூட்டு கொண்டவன் நாத்தனாவ கேட்கறதெல்லாம் வாங்கிட்டே கொடுக்கணும். வேற என்ன பண்றது? அப்புறம் கூட்டு நம்ம எதையும் வாங்கி கொடுக்காம கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு நடந்துக்க. அவங்க எதை கேட்கறாங்களோ அதை வாங்கி கொடுத்துரு கொஞ்சம். ஏன் மருமகளே, இதுல ஒரு 4 செட்டை வாங்கி போட வேண்டியதானே? இது விசேஷத்துக்கு போறப்ப நல்ல டிசைன்ஸ்லாம் போட்டுக்கிறீங்களா? நீங்க வாடி பேசி தெரியாதீங்க. நம்ம இதை ஆசைப்பட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நமக்கு அது கிடைக்காம போயிடும். அந்த அங்கத்துல வாங்க தர மாட்டாங்க. இதே டிசைன்ஸ்லாம் இருக்கு போட்டுக்கன்றுவாங்க. எனக்கு போட வேண்டிய நகையை போட மாட்டாங்க. இப்ப தானே தாலி செய்யற வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் எனக்கு போட வேண்டிய நகையெல்லாம் வாங்கணும்ல. பேசாம வருங்க. இவளுக்கு வாங்கி தர மாதிரி நம்ம மகளுக்கு 2 செட்டை வாங்கிடலான்னு பார்த்தேன், வாங்க முடியாம போச்சு. இவ சொல்றதும் காரிட்டேன். கவரிங் ஆசைப்பட்டோம்னா தங்கம் கிடைக்காம போச்சு, என்ன செய்யறது? எங்கம்மா பரமே வந்ததுல இருந்து தம்பியை பார்க்கவே இல்ல. தம்பி எங்க இருக்கு? அவர் வெளியிலே கார்லயே உட்காந்துருக்காருமா. லேடிஸ் பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா விடிஞ்சு போயிரும். நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க, நான் வெளில உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காருமா. என்ன பரம அம்மா, நீங்க ஒண்ணு வாங்கலையா? 2 பேரும் 2 பேசிக்கே இருக்கீங்களே. இல்லம்மா, நாங்க ஒண்ணும் பெருசா வாங்கல. இங்க கவரிங்களா ஆறு ஓடுறது. என் மகளுக்கும் செட் ஆகாது, எனக்கும் செட் ஆகாது. அதை போட்ட பூரா அரைச்சிட்டு கழுத்து ஊரம் கரையை கரைன்னு வந்துடும். அது போடணும் வாங்கணும், சும்மா வாங்கி போய் வீட்டுல போய் போடுறதா? அதனால யாரும் வாங்கல. அப்படியா? அப்புறம் என்ன தங்கத்தோட வாங்கி ஒரு சங்கிலியை போட்டு விடுறாங்க மகளுக்கு? அதெல்லாம் நிறைய கல்யாணத்துக்கு போட்டிருக்காங்க. நான் அந்த வீட்டுல கழட்டி வச்சிருக்கேன். இருக்கிறதே போட முடியல. நீ புதுசானதுக்கு எனக்கு தேவையில்லை. அண்ணி உங்களுக்கு செயின் வாங்கியாச்சு. அண்ணி வேற என்ன நீ வாங்கணும்? வாங்கறத வாங்கிக்கோங்க அண்ணி. அதேமா அந்த கொடைக்கானல் ஓரத்துக்கு பேக் பண்ணணும் சொல்லி பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்து வச்சுட்டு வந்துருக்கீங்களாம்ல, அந்த தர நிலத்துக்கு போறது தரையில விட்டு அதை போய் பார்ப்போம் வாங்க. அது ஒண்ணு வாங்கிட்டு நம்ம தூக்காம செய்யாம நிலத்துக்கே போய்க்கலாம்ல. நம்ம என்ன வெளிநாட்டுக்கா போறோம்? இந்த இருக்க கொடைக்கானலுக்கு தானே போறோம். அதுக்கெல்லாம் புதுசா பேக்லாம் வாங்கணுமா? இருக்கிற பேக் வீட்டுல இருக்கிறத வச்சுக்கலாம்லம்மா. அது 5000 6000 சொல்றாங்கம்மா. இவன் பயங்கரமா பட்ஜெட் பத்மநாத மாதிரில இருக்கா. ஒரு பேக் கட்ட கூட 5000 6000 இவோட்டு எப்படி நம்ம எல்லாத்தையும் கணக்கு போட்டு வச்சிருக்கோம், ஒரு லிஸ்டே வச்சிருக்கோம். என்னட்டு வாங்க போறோம் தெரியலையே. வாங்குவோம் ஏதாவது ஐடியா பண்ணி வாங்குவோம். அதுக்கு இல்லம்மா, அது எனத்துக்கு முட்டை முடிச்சா சும்மா தூக்கி தெரியணும். அதெல்லாம் மொத்தமா போட்டு நம்ம வாட்டுக்கு டீசெண்டா இழுத்துக்கு போயிடலாம்ல. அதுக்கு சொன்னேன். சரி வாங்க போய் பாப்போம், விலையை பேசி வாங்கிக்குவோம். நான் பேசுறேன், கம்மி பண்ணி பேசுறேன். என்னது விலையை கம்மி பண்ணி பேசுறீங்களா? இங்கெல்லாம் அப்படிலாம் பேச முடியாதுமா. அதுல என்ன ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கோ அந்த வேலை தான். இங்கெல்லாம் கம்மி பண்ணலாம் தரமாட்டாங்க. சரிம்மா, அப்புறம் வந்த இடத்துல பேக்கு இல்லாம திடீர்னு கல்யாணம் ஓடும்ன்றீங்க. கையில மூட்டை முடிச்சுலாம் கொண்டு போன நல்லா இருக்கும். எனக்குலாம் அதெல்லாம் பழக்கம் இல்லம்மா. நானும் பேக்கை தான் வச்சு கொண்டு போவேன் எப்பயுமே. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி டீசெண்டா எடுத்துட்டு போய்க்கலாம். வாங்க பேசி தான் வாங்கிடுவாங்க. நல்லா வரலாம், வித்து போயிட போகுது. என்ன பரம யோசிக்க நிக்கிற? ஒண்ணுமில்லம்மா, இந்த கேள்வி நம்ம வீட்டுக்கு முத வரையில அன்னைக்கு கையில மூட்டை முடிச்சுதான் வச்சு கொண்டு வந்துச்சு. ஒரு பை கூட மஞ்சள் பை கூட இல்ல, மூட்டையை கட்டி கொண்டு வந்துச்சு. இப்ப என்னன்னா இது டீசெண்டா போகணும்ன்றது, அதான் நினைச்சு பாத்துக்கிருந்தேன். சரி வா, வேற என்ன செய்யறது? புருஷன் கூட பிறந்தவங்களாம் அவனை அப்படித்தான் செஞ்சதே ஆகணும். நம்ம எனக்கு கடையில வாங்கி கொடுத்தே ஆகணும், நம்ம கடமை. சரி வா, எனக்கு அவங்க மனசு ஓனாம நடந்துக்கவா. இங்க வாருங்க எப்படி இருக்கு இந்த பேக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம வாடு கையை வச்சு தரன்னு இழுத்துக்கே ஓடாம இருக்கு. எப்படி தொலைக்கும் கஷ்டமே தெரியாது. ஆமா வரமா நல்லாத்தே இருக்கு. இது எங்கேயும் போக செய்ய நல்லா வசதியா இருக்கும் போல. அன்னைக்கு திருப்பதிக்கெல்லாம் போனோம் பாரு, நம்ம வாடு பேக்க தூக்கி சமதிக்கே நடந்தா. இப்ப இருந்துச்சுன்னா நம்ம வாடு ரோட்ல ஓடி இழுத்துக்கே வந்துடலாம், கஷ்டமில்லாம இருக்கும். வெல்கம் மேடம், வாங்க மேடம். டூரிஸ்டர் பாக்குறீங்களா? என்னம்மா டூர் ஓரத்தேமா பார்க்க வந்திருக்கோம், அதுக்கு பேக்கு வேணும். அதான் மேடம், டூரிஸ்டர் பாக்குறீங்களா? ஆமாமா, டூர் போகதான் இந்த பேக் பார்க்க வந்திருக்கோம். அப்புறம் டூரிஸ்ட் இருக்கு. நீ வாட்டுக்கு உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தமிழ் தெரியுமா என்ன தெரியும்? ஒன்னும் புரியாம பேசி கிடக்க. டூர் போறதுக்கு இந்த பேக்கு வீட்டுக்கு போற பேக்கு வாங்க வந்திருக்கோம். ஏமா அவங்க அதைத்தான் சொல்றாங்க, அந்த பேக்குக்கு பேர் தான் டூரிஸ்டர். அப்படியா? இதுக்கு பேரு டூரிஸ்டரா? அப்ப டூருக்கு போறமே அதுக்கு பேரும் டூர், இதுக்கு பேரும் டூரிஸ்டரா? டூருக்கு எடுத்து போனா அதுக்கு பேர் டூரிஸ்டர் உள்ள இருக்கு. சரி அப்படின்னா இது பேர் டூரிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடுவேன். ஆமாப்பா பாப்பா, இந்த டூரிஸ்டர் எவ்வளவு? பாட்டிமா இது வந்து 4000 பாட்டிமா. என்னது பாட்டிமாவா? இங்க வருமா, நான் பாட்டியெல்லாம் இல்ல. உனையோட ஒரு 10 வயசு 15 வயசு மூத்தவளா இருப்பேன். நீ ஆண்டினே கூப்பிடு என்ன? சரிங்க ஆண்டி, உங்க ஆண்டினே கூப்பிடுறேன். இதோட விலை வந்து 4000. அப்படியா? ஏமா மருமகளே, இதோட விலை 7000 ரூபாயா? வாங்கிடுவோமா? நல்லா இருக்குல்ல? ஏமா அதோட விலை 4000 ரூபாய் தான்மா. நீங்களா 7000 கூட்டி வச்சு விட்டுறாதீங்க. என்னது 4000 ரூபாயா? அப்ப நான் 4000 அப்படின்னா 4000 ரூபாயா? நம்மதையும் தெரியாம 7000 போல இருக்கு. சரி மேனேஜ் பண்ணிக்கிருவோம். தெரியுமா, என் காதுக்கு 7000 கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரி வாங்கிக்கிறோம். 4000 விலை கம்மியா தானே இருக்கு. நல்லா கேட்டுச்சு உங்க காதுல ஈயத்தை காய்ச்சதே ஊத்தணும்.
அப்பனா 4000 அப்படின்னா 4000 ரூபாயா? 4000. சரிம்மா பாப்பா, அந்த 4000 ரூபாய் சொல்றீங்க இந்த பேக்கு, இது எப்படி தெரிவிங்க முடிவா? ஏமா அதுல போட்டுக்கிறதாமா விலை, அதுக்காக கம்மி பண்ணலாம் கொடுக்க மாட்டாங்க, இங்க ஒரே விலைதாம்மா. அப்படியா சொல்ற? சரி அப்புறம் என்ன செய்யறது? ஏமா பாருங்க, அப்புறம் என்னம்மா இதுல எனக்கு ஒண்ணு, மருமகளுக்கு ஒண்ணு, என் மகனுக்கு ஒண்ணு, 3 எடுத்துக்கிட்டுமா? உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்க எடுத்துக்கங்கம்மா. இது என்ன தீமண்டம்மா? ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்க சொல்லிருந்தாம்மா. ஒரு குடும்பத்துக்கு கொண்டு வாங்க பத்தலையாக்கு 72 வேணும். அதே ஊரா விட்டு இன்னைக்கு என் பொண்டாட்டி ஐயேண்டு ஓசியில கிடைச்சா போதும் போல இந்தம்மாவும் நல்ல இஷ்டத்துக்கு வாங்க போல இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு 1 வாங்கினா பத்தாதாம்மா? எதுக்குமா எத்தனை கேட்குறீங்க? 12,000 ரூபாய் ஆயிரும்மா 3 வாங்கினா. என்னம்மா நாத்து, என்னவா ஓவரா கணக்கு பாக்குற? என்னமோ உங்க அப்பா வீட்டு காசு எடுத்து வந்து செலவு பண்ற மாதிரி. எங்க அப்பா வீட்டு காசு தானே, எனக்கு வாங்கி கொடு. ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு வாங்கி தரேன் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்து என்னமா கணக்கெல்லாம் பாக்குற? கணக்கு 3 என்ன 3, 4 கிட்ட கூட நீ வாங்கி கொடுக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு கணக்கு பாக்குற வெள்ள வச்சுக்கிறாத. அதெல்லாம் உங்க வீட்டுல போய் வச்சுக்கோ, எங்க வீட்டுல வச்சுக்கிறாத. எல்லாம் எனக்கு போதா, உனக்கு புரியுதா? நீ அதுக்குல்ல நீ இன்னும் நீங்க ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், சொட்டரெல்லாம் வாங்கணும், நிறைய வாங்கணும்ல. நீ காசு பத்தாதுல, அதுக்காக தான் சொல்றேன். எப்பதா என்னப்பதான் செய்யற? மண்டியை பிடிச்சி விடவே மாட்டேங்கிற. பேன் பாக்குறேன்னு உனக்கே கண்ணும் தெரியல, ஒன்னும் தெரியல. அப்புறம் எங்கிட்ட நீ பேன் பாக்குற? விடு, அங்கிட்டு கழுத்தெல்லாம் வலிக்குது. பேசாம உட்காரி. கண்ணு தெரியாம பேன் பாத்துக்கிறேன். இப்ப 10 பேன் எடுத்து சடக்குன்னு குத்தி இருக்கேன். கண்ணு தெரியாம 10 பேன் எடுத்து பேசுறாரு. அமைதியாரு. உங்க ஆத்தா உனக்கு தலையை பேன் பார்த்து விட மாட்டேங்கிற, ஒரு ஈரு விட மாட்டேங்கிற. வெறும் ஈராத்தே இருக்கு மண்டை ஊரா. தாயில உள்ள மண்டை மாதிரி கிடக்கா, எப்படி கிடக்குவாரு? அதான் அம்மா பேன் பார்த்தா விடுவாங்க, நான் தான் பார்க்க விட மாட்டேன். நீங்க தான் சும்மா உட்காந்துட்டு காலத்துலாம் வலிக்குது. 1 மணி நேரமா தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. சரி இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு, பார்த்து விட்டுறேன் கையோட. அந்த எல்லா பேனும் எடுத்து விட்டாதே மண்டை கொஞ்சம் நல்ல அறுப்பலாம நிம்மதியா இருக்கும். 1-2 விட்ட முடிச்சுக்க, அது அப்படியே பழகி போயிடும். இப்பதான் சாப்பாடு என்ன இப்பதான் பசிக்குது. இப்பதான் எனக்கு அம்மா தான் நேரம் ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அம்மா எப்போ வருவாங்க? எரிச்சலா இருக்கு. ஆமா, உங்க அம்மா இருந்தா செஞ்சு கொடுத்துருப்பா. அதே மக மேல காசலையா ஓடி அண்டாளாக்க போய் சுத்தி திருறா வர வாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு சித்திர திருவிழா முடிஞ்சு போச்சு. இவளுக்கு என்ன ஆனா பேரிங்க என்ன செஞ்சு திருறாருன்னு தெரியல. உங்க அது போனா போட்டு பாத்தியா? போட்டேன் பத்தா, இன்னைக்கு வந்துருவேன்னு தான் சொன்னாங்க. ஏதோ கடைக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வராங்களாம். நம்ம கொடைக்கானல் டூர் போறோம்ல, அதுக்கு எனக்கு சொட்ரு, குள்ளா, புது ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படியா சங்கதி? அது என்ன ஆள காணாமா? கடை கடையா சுத்தி திருறாளாக்க. ஒரு வயசு பிள்ளைய வீட்டுல விட்டு போயிருக்கணும் கொஞ்ச நாள். என்ன இருக்கான வரும் வாத்தாளுக்கு? எப்படா சும்மா அம்மா ஐயால அவங்க எதுக்கு போயிருக்காங்க? வியாபாரம் வைக்கத்தானே போயிருக்காங்க. அப்படியே எனக்கு சொற்றுக்குள்ளலாம் வாங்க போயிருக்காங்க. நீ சும்மா ஓவரா பேசாத. ஆமா, ஆத்தால சொன்னா ஒண்ணு பொறுக்க மாட்டா, அப்படியே பொங்கிக்கு வருவா. ஆமா அம்மா அதை எதுக்கு வைக்கிறீங்க? அவங்க இருக்குமா ஒழுக்கமா தான் பேசுறீங்க. அவங்க அதை எதுக்கு தேவையில்லாம அவங்களை திட்டுறீங்க? பேசாம இருங்க நீங்க. என்ன சத்தா? எதுக்கு அப்பத்தாவும் பேத்திஞ்சாண்டு ஒடு கிடைக்கீங்க? எப்பா அப்பத்தா அதுவும் சும்மா தேவையில்லாம அம்மா எதனாலும் குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எங்க போயிருக்காங்க? வியாபாரத்துக்கு தானே போயிருக்காங்க. சும்மா அவங்க பாட்டு சுத்த போயிருக்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. எரிச்சலா பண்றாங்க. பாத்தியாடா அந்த பயவில்லைய? என்னதே கழுதைக்கு காலம் கொடுத்து வளர்த்தாலும் அது ஊத்தியத்தை அது காட்டும்ட்டு எப்படி இருக்குன்னு பாரு. என்னதான் செல்லம் கொடுத்து மகன் பிள்ளை பேத்தின்னு சொல்லி நம்ம வளர்த்தாலும் அவன் ஆத்தா மேலதான் அது பாசமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அப்பத்தாளா என்னத்த சொல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அம்மா அப்பத்தா அப்பா எல்லாருமே பிடிக்கும். அப்படிலாம் கிடையாது ஒண்ணும். சரிடா சரி மகளா. என்னம்மா சாப்பிட்டியாம்மா? சாப்பாடு சாப்பிட்டியா? எப்பா பசிக்குதுப்பா. அப்பத்தாண்ட சோறு கேட்டா இந்த வெந்துக்கு இருக்குன்னு சொல்லிக்கே இருக்குப்பா. வகுறுலாம் ரொம்ப பசிக்குதுப்பா. எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்து கொடுங்கப்பா கடையில. நான் என்னடா செய்யறது? அவன் கேஸ் மில்ல தீர்ந்து போச்சு, புக் பண்ணாம விட்டுருக்கா. மண்ணெண்ணெய் பார்த்தா மண்ணெண்ணையும் இல்ல. அந்த விரடு அடுப்புல போட்டு சோத்தை போட்டு விட்டுருக்கேன். அது வந்து கிடக்கு. நான் என்ன செய்ய? வேகணும்ல. அந்த ரேஷன் வச்சுக்கிறத வேகணும்னு வேக மாட்டேங்குது. அது வாட்டி இப்படி எப்படி வந்துருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? அவ வெளியில வரவளுக்கு அறிவு வேணும். சரி கேஸ் தீர போதே, வீட்டுல புள்ள இருக்கு, மாமியா இருக்கா, புருஷன் இருக்காங்க, சாப்பிடுவாங்க. அவங்க நம்ம கேஸை புக் பண்ணி வச்சுட்டு போனோம். அப்படி இல்லையா இப்படி சீம தண்ணி கூட யார் வீட்டுல ஓசி வாங்கி வச்சுட்டு போகணும் செய்யணும்லாம் விட்டுவிட்டு அவாட்டுக்கு போயிட்டு நடக்கணான்னு நான் என்ன செய்வேன்? வயசான காலத்துல ஏதோ வாங்கிட்டு வந்து என்ன செய்வேன்? அந்த விறகு கூட இல்லாம போய் அங்க போய் பெருகிட்டு வந்து 4 சுப்பியை பெருகிட்டு வந்து வச்சு சோறவே வச்சுக்கிருக்கேன். அதுக்குள்ளே ஓமாக அனுத்துறா சோறு பசிக்குதுன்னு. சரிம்மா, அவதான் மறந்துட்டு போயிட்டா. நீ நானும் கேஸுக்கு புக் பண்ணி விட்டுக்க வேண்டியதானே? புக் பண்ணா வந்துரும்ல. அப்படி வராட்டிலாம் அந்த இடையில எங்கேயா கொடுத்துருப்பாங்க, போய் கூட கேட்கலாம்ல. நல்லா பேசுறடா வர்றமா, நல்ல காரி மாதிரி பேசுற. கேஸ் புக் பண்ணி விட்டா யார் வச்சிருக்கா? 1000 ரூபாய் 1500 ரூபாய் காசு. நான் இடுப்பு சுத்தி தொங்க விட்டுறேனாக்க நான் இந்த காசு வச்சிருக்கேன். நீ வச்சிருக்கீங்க சொல்லு, பண்ணி விட சொல்றேன். இந்த போன்ல போன் போட்டா நம்ம கொண்டு வருவாங்க. நம்மளா மிஸ்டு கால் விட்டா நீ வச்சிருக்க காசு? காசு நான் எங்க அம்புட்டு காசு வச்சிருக்கேன். நான் ஒரு சும்மா 200 ரூபா வச்சிருக்கேன். இந்த பிள்ளைக்கு டிஃபன் வாங்கி தரலாம்னு சொல்லி. அம்புட்டு காசு நான் எங்க வருது? தெரியுதுல்ல காசு இல்லன்ட்டு. அந்த ஈர வெங்காயத்துக்கு நானும் புக் பண்ணாம வச்சிருக்கேன். நான் மட்டும் எந்த காசு வச்சிருக்கேன்? அப்பதான் என்னைக்கு சோறாகி போடணும், என்னைக்கு சாப்பிட. ஒரு நாள் 2 நாள் அம்மா இல்லாட்டினா சோறு கூட போடுறதுக்கு இந்த வீட்டுல ஆளே இல்ல எனக்கு. மிச்செல்லாம் அழுகக்கூடாது. அப்பா இருக்கேலம்மா, நான் போய் உனக்கு கடையில போய் டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமா? உனக்கு என்ன வேணுமா? தோசையா, இட்லியா, பூரியா, என்ன வேணும் சொல்லி அப்பா வாங்கிட்டு வர. ஒரு 10 நிமிஷத்துல வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். ஹை அப்பா, எனக்கு சோளாபுரி வேணும்ப்பா. சோளாபுரி வாங்கிட்டு வரீங்களா சாப்பிடுறதுக்கு?
சோளாபுரி தானே இரு 10 நிமிஷம் அப்ப வாங்கிட்டு ஓடியாரு நீ ஜாலியா இரு அழுக கூடாது அது நடி சோளாபுரி பொரிய வாங்கி திண்ட வயிறு நிறைஞ்சு போயிருமா ஒரு இட்லி தோசை பூரி இப்படி வாங்கி திம்பியா சோளாபுரி வாங்கி திங்கலாம் எப்பத்தா சோளாபூரினா அதுவும் பூரி தான் ஒரே பூரி பெருசா இருக்கும் அப்படியே அதுக்கு சென்னா கொடுப்பாங்க தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் அது என்ன எழுதியோ எங்களுக்கு தெரிஞ்சலாம் இட்லியும் தோசையும் ஊத்தாப்பம் தான் வேற ஒன்னும் தெரியாது சாமி இப்ப இருக்க பிள்ளையா நினைச்சும் கேக்குறீங்க வாய்க்கு வரணும் அதெல்லாம் கேக்குறீங்க அப்பா இப்ப எனக்கு சோளாபூரி வேணும் கொடுத்துருவாரு மத்தியானத்துக்கு நல்ல கருவாடு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கருவாடு குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு கொடுக்குறியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்போம் சோறு வந்துருக்கு ஜோதை வடிச்சு விட்டுட்டு அந்த கருவாடு பக்கத்து கல்வி வாங்கிட்டு வரேன் கத்திரிக்காய் இருந்தா அந்த தோட்டத்துல 2 புடிங்கிட்டு வரணும் வந்ததே வைக்கணும் அவங்களும் ஆத்தா வந்தாலும் வந்துருவா ஐ ஜாலி அம்மா வந்துட்டாங்கன்னா நான் பிரியாணி வாங்கி தர சொல்லி சாப்பிடுவேனே அம்மா காசு கொண்டு வருவாங்க நிறையா ஜோலி ஜோலி ஐ காலையில சோளாபூரி மத்தியானம் பிரியாணி சாப்பிட போறேன் ஜோலி ஜோலி பாவம் என் பேத்தி வளர்ற வயசுல நல்லா சாப்பிட ஆசைப்படுறா அதுக்கு தக்கன அவ ஆத்தாளுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்து அவள் கேட்கறது பூரா வாங்கி கொடுக்கணும் பிள்ளை சாப்பிட்ற வயசுல நல்லா ஆசைப்படுற நேரம் வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவா 6000 பக்கம் வந்துட்டா அந்த நேரத்துல அவளுக்கு கேட்கறது பூரா வாங்கி கொடுத்தாதானே உடம்பு நல்லா இருக்கும் எனக்கு செய்ய கடவுள் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கணும் என் மயங்காரனுக்கு அந்த வேலையென்னா நல்ல வேலையை வாங்கி கொடுத்தா போதும் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் என்னாடியே இந்த ஆடி கிடக்க குமரசம் போட்டுக்கிட்டே நான் சோளாபூரி சாப்பிட போறேன் வாராக்கு என்ன அளவே பார்க்க முடியல எப்படி இருக்க இருக்கேன் எனத்தியா என்ன போனவளுகளா ஆளிங்கானா பேரிங்கானா இப்பதான் ஜீனிமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அது இன்னும் காணா ஆளை காணான்னு சொல்லிக்கிருக்கா அவ மக போன் போட்டாலும் கேட்டேன் அவ போடலையா மருமக சொல்றா ஏமா கடை வீதிக்கு போயிருக்காளுங்களாம்ல உனக்கு எதுவும் போன் போட்டாளா நான் எந்த போன் வச்சிருக்கேன் எனக்கு போன் பண்றதுக்கு அவ பூசே போன் வச்சிருக்கேன் பண்ண அவனுக்கே பண்ணுவா அவனை மதிச்சு எங்க போன் பண்ண போறா இவன் ஒரு ஊர் சுத்தி போய் நீங்க சுத்தி தெரிஞ்சிருக்கேன் அவ போன் போட்டுக்க மாட்டா இவன் வந்து பொண்டாட்டியா காணாம போனா ஒட்டுக்க போறியா ஏன் அவன் பேசி வச்சிருப்பாள் போனு ஆத்தாட்ட பேசுறதுக்கு அப்புறமா ஆடிக்கு போறாள் குமரசம் போட்டுக்கிட்டு என்னவா அவன் பசிக்கு இருந்தா கேஸ் முல்ல ஒண்ணும் இல்ல சிலிண்டர் புக் பண்ணி வைக்காம போயிட்டா நான் என்ன செய்ய முடியும் ஒத்த பேரி பக்கத்துல இப்படி சுப்பியை பண்ணிட்டு வந்து அடுப்பு பத்த வச்சு இப்பதான் ஜோத்தை போட்டு விட்டுருக்கேன் அது வேகவே மாட்டேன் முடிச்சுக்கே இருந்து ரேஸ் நடிச்சு கிடந்து வேகனானது நான் என்ன செய்ய பசிக்குது இன்ன வரைக்கும் ஆத்தி கிடந்தா அப்புறம் அவங்க அப்பா வந்து நான் போய் சோளாபுரியா நம்ம அதை வாங்கிட்டு வந்து தாரிட்டு போயிருக்கேன் அதுக்குதான் அப்படி சந்தோஷப்பட்டு போகுது கழுத ஏய் பிள்ளைகளுக்கு சும்மா கடைக்காட்டு வெளியில வாங்கி கொடுத்து பராதிங்கடியே அதே பழக்கமா போகும் தெரியுமா இப்ப இருக்க பிள்ளைங்க இந்த கடையில பொரிச்ச சிக்கன் 65 இந்த இது என்னது பரோட்டா இப்படி பொருள் எல்லாம் வாங்கி திங்கன் பண்ணிக்குது மைதாமா அவளை செஞ்சது அது இதுன்ட்டு அதை சாப்பிட்டு தான் பிள்ளைகளுக்கு பூரா உடம்பு முடியா போய் கிடக்குது தெரியுமா எத்தனை விலையை பரோட்டா தின்ட்டு அதனால சிக்கன் பிரியாணி என்னத்தையும் வாங்கி திட்டு விட்டு மயக்கம் வாந்தி அப்படின்னு உடம்பு முடியாம கிடக்குது தெரியுமா வீட்டுல கஞ்சியை கூட கரைச்சு குடிச்சுட்டு பேசாம இருக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க அதை கூட கடையாரில் வாங்கி கொடுத்து பழக்காதீங்க சொல்லிவிட்டேன் அவன் நீ வயசுக்கு வர பக்கம் வந்துருச்சு சும்மா அந்த கடை வழியில வாங்கி கொடுக்காதீங்க சொல்லிவிட்டேன் நான் அவளை வாங்கி கொடுத்துருக்கேன் அவன் ஆட்டாளா பண்ணி தானே வாங்கி கொடுத்து பழக்கி வச்சிருக்காங்க நம்ம சொன்னா அங்க கேட்கறாங்களாக்கும் ஏழை சொல்லி இழப்பாருக்கு ஏறுதாக்கும் யாரு இருக்கிறா நம்ம சொன்னோம்னா இவாட் கண்கிராம் அசாம் அந்த மாதிரி வாங்கி நம்ம எதை கட்டது சொல்ற மாதிரி வேணாவா அவன் மகன் கடைக்கு போயிருக்கானாக்கும் மகளுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆமா கடைக்கு போயிருக்கான் எங்க உன் பேத்தியை காணா சின்ன வாண்ட எங்க விட்டு வந்து அவளை அந்த காய்ச்சல் எடுத்து விட்டு வந்தேன் அப்புறம் நான் செய்ய எனத்தையா அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அவருக்கு போய் வீட்டுல ஒரு வேலையை பாத்துக்கிறா வெட்டியை பாத்துக்கிறா முடிச்சா தாக்கி வச்சிடறா அந்த சின்ன பிள்ளைய பாத்துக்கிறா நம்மளே இருந்தா என்ன செய்ய முடியும் ஒரு ஆளு அங்கிட்ட அவர்லாட்டும் நம்ம கை வேலை மாத்துறதுக்கு ஆள் இல்ல இந்த குட்டச்சி நாடே பரதேசம்னு போயிடுறான் நம்ம என்ன செய்ய பாத்திரியே பிள்ளைய பார்த்துட்டு சோறாக்கி வச்சுக்கிறதா பரவாயில்ல உன் மகனை கவனிச்சு விட்டுற போறா கோளாரா இருங்க நம்ம நாடு செய்ய முடியும் அதுக்கு மேல நம்மளை பொத்தி பாதுகாத்துக்கே இருக்க முடியும் சொல்லு பார்ப்போம் பூனைக்கு பாலை பக்கத்துல வச்சுட்டு காவல் இருக்க மாதிரி இல்ல கதையா இருக்குது பொண்டாடியா இருக்கு அக்கறை வேணும் என்னமோ யானை தாந்தால மண்ணலி போட்டுக்கிட்ட மாதிரி அவளே மண்ணலி போட்டு நம்ம என்ன செய்ய முடியும் வீடு குடும்பம் குட்டி புருஷன் பிள்ளைன்னு பொறுப்பா இருக்கணும் விட்டு அவாடு ஊசத்தை போட நம்ம என்ன செய்ய முடியும் அதை சொல்லு இந்த ஏன் விட்டுட்டு இங்க திருறாள் போய் வயசு பிள்ளைய விட்டுட்டு போயிருக்கோம் வீட்டுல அந்த பிள்ளை தனியா இருக்கே ஒரு கலர் கட்டையை விட்டு வந்திருக்கோம் தின்னக்கம்லாம் போய் திருறாள் அப்புறம் என்ன செய்ய அதை சொல்லு காலம் கிடக்குற இடையில சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளைய கூட கார்த்தி கொண்டு போயிடுறாங்க அப்படி இருக்க நேரத்துக்குள்ள பொம்பளை பிள்ளைய வீட்டுல விட்டு போய் எப்படி சுத்தி திருறாளுவாரு பத்தா பறிக்க அந்த அங்கமாவின் பாவத்தை கூட கூட்டிட்டு போய் அவளையும் பேச்சு துறதுக்கு அவ மாமியா பிடிச்சி கிழிச்சு கிடக்கா அங்க எல்லாம் போய் இப்படி திருறாவாருவெல்லாம் கிளடி பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு மருமக மாசமா கிடக்கா அவாடு விட்டு போய் திருறான்னு அவளையும் சேர்த்து பேச்சு விட்டு திருறாளுங்க அவ கிளம்பி ஒடுக்கமா வந்திருப்பா இந்த 2 குட்டச்சியும் உன் மருமகளும் என் மருமகளும் தான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வாக்காண்டிலே கூட்டு போயிருப்பாளுங்க அதான் நீ சொன்னாப்ல இந்த பள்ளி கூட போயிருக்காளே இந்த அலைமணின்றவ அவனாலும் சொல்ல வேணாமா ஏன் வாங்கடி காலத்துல வீட்டுக்கு போகணும்னு சொல்லி இந்த கிளடி 2 பேரும் சேர்ந்து திட்டுறாளுக பாரு இந்த அழகுமணி இந்த பாலகு மாதிரியா அவளுக்கு நான் புத்திமதி சொல்லி வாங்கடி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கூட்டு வந்துருக்கோம்ல காலகாலத்துல நம்ம மேலத்தை போச்சுக்கிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாது நம்ம வீட்டு மருமகளுக்கு சரியில்லை மத்தவங்க எல்லாம் குறை சொல்லி என்ன செய்ய அந்த கிளவி என்ன இருக்கு பாலகு மாதிரிக்கு பேரம்பத்தி எழுதுச்சு அதுக்கு ஒரு கடமையும் இல்ல ஒண்ணும் இல்ல அதே மாதிரி இதுக்கு அழகுமணிக்கு யாரு இருக்கா அவளுக்கு அவளும் இல்ல அவ வாடு கொத்த பெரிய அவ வாடு திரிவா
என் அங்கம்மா மகனை கட்டி கொடுத்துட்டா, மகனை கட்டி கொடுத்துட்டா. அவளுக்கு எந்த பொறுப்பும் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இவளுக்கு தான் அறிவு வேணும். கை பிள்ளைய விட்டு வந்திருக்கோம், சின்ன பிள்ளைய விட்டு வந்திருக்கோம், வயசு பிள்ளைன்னு சொல்லி இவளுக்கு தானே அறிவா ஓடியாரணும். இருக்கிறவங்க அப்புறம் குறை சொல்லி என்ன செய்ய? எனக்கு பேசி என்ன செய்ய? நம்மளா குழம்பி கிடக்க வேண்டியது. சரி, காப்பி என்ன குடிக்கிறியா? போட்டுக்கட்டா? இருக்கா? பால் வச்சிருக்கியாங்க? இருந்தா அப்படி காப்பி போட்டுக்குவா. ஒரு மாதிரி மண்டையெல்லாம் வலிக்குது. அங்க சினிமா வீட்லயும் காப்பி போட ஆளை காணா. அவன் மக காரி இருக்கான்னு பேரு. அவன் என்னத்துக்கு லாயக்கில்ல, ஒரு சுடுதடி கூட வச்சு கொடுக்க மாட்டேங்கிறா அவன் ஆத்தாளுக்கு. அவ சின்ன மருமக அவ ஆத்தா வீட்டுக்கு போனா இன்னும் வரல ஓட இருக்கு. அவ வீட்டுல நாரி போய் கிடக்கு, அடுப்படியெல்லாம் காஞ்சி வை கிடக்கு, வேலை செய்ய இல்லாம. மருமக மாசமா இருக்கேன் அவன் கிட்ட கொத்திக்க அவன் வைக்க மாட்டேங்கிறா ஓட இருக்கு. அங்கேயும் காப்பி குடிக்க முட்டு போட்டு எடுத்துக்குவா. அங்கம்மா வீட்டுல அவ இல்லாட்டினா அவங்க பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போயிரும் தெரியுமா? அவ வீட்டுல அத்தனை பொம்பளை இருக்காதுன்னு பேரு. எவ்வளவு ஒருத்திக்கு ஒண்ணுக்கு லாயக்கு கிடையாது. அங்கம்மாவை தவிர ஒருத்தி வேலை செய்ய மாட்டாளுங்க. பரவாயில்லையா, மருமகள் இல்லாட்டினா பால் எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிருக்காளே நல்லா ரெடியா போட்டு காப்பியை போட்டு குடிக்க. அதனால எவ்வளவு ஜவுசாத்தே இருப்பா அவளை மருமகள் இல்லாட்டினாலும். விறகடுப்புல கூட காப்பியை போட்டு குடிச்சுக்கிட்டு அவாட்டுக்கு ஜவுசாத்தே இருக்கா. நம்மளதே இருக்கோம். நமக்கு எங்க வேலை செய்ய முடியல, கண்ணும் தெரிய மாட்டேங்குது, கடையும் தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு கூட நல்ல பார்வை தெரியுது போல. அதே அந்த வயசு நல்லா வேலை செய்யறா. இந்தா அந்த கடை அடுப்புல பாலை காய வச்சிருந்தேன், காப்பி ஓடலாம்னு. அந்த நேரத்துக்கு நீ வந்தியா? இந்த எனக்கு வச்சிருந்த பாலிலே உனக்கு போட்டு வந்தேன். உனக்கு இருக்கா இல்லையா? அப்ப நீ குடிக்கலையா காப்பியே? எனக்கு மட்டும் கொண்டு வந்திருக்க. எனக்கு இருக்கு. இந்த பல்ல வலிக்கிட்டு தான் குடிக்கணும். இன்னும் பல்லு வளர்க்கல, ஒன்றும் வளர்க்கல. பல்ல வலிக்கிட்டு சாணியகம் போட்டுதான் குடிக்கணும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் கண்ணை பறிக்குது. சூப்பர் சூப்பரா இருக்கு கவுனுகள்லாம். இதெல்லாம் போட்டு போனா நம்ம ஊர்ல நம்ம யாருக்குமே அடையாளம் தெரியாது. வெளிநாட்டுக்கார பிள்ளைன்னு நினைச்சுக்குவாங்க. ஆமாடி, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கு போனா தெரியாதாக்கு. நம்ம மூஞ்சி நம்ம கிட்ட தானே இருக்கு. எப்படித்தே இருந்தாலும் வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இருப்பாங்க. எப்படிலாம் அளக்குற அழகு வரு. பாட்டியே, நீ இவ்வளவு சொல்றீல, அந்த கவுன் இப்போ ஒரு கவுன் எடுத்து நீ போட்டு பாரு. நீ எப்படி இருக்கேன்னு வேற ஆளே அடையாளம் தெரிய மாட்டேன். நீ வாட்டுக்கு பேசி தெரியாத. போட்டு காட்டேன் இப்ப நான் சொன்னேன்னு சொல்லி. இவா இருக்கு அனுச்சிருக்கி. என்னைய போய் கவுன் போட சொல்லியிருக்கா. நான் கவுன் போட்டு அப்படி இருக்க முடியும் எனக்கும் என் பல்லுக்கும். ஐயா அழகுமணி பாருங்க, சூப்பரா இருப்பீங்க. எனக்கும் உங்களுக்கு கவுன் போட்டு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நாங்க கூட அடிக்கடி போட்டிருக்கோம், நீங்க தான் போட்டதே இல்ல. கொஞ்சம் போட்டு காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். எனத்துக்கிட்ட உங்களுக்கு இந்த தேவையில்லாத விபரீத ஆசை. அதுவாடி சும்மா இருக்க வாட்டியை பிடிச்சிக்கிட்டு கவுனை போடு, அதை போட்டு இருக்கீங்க பாவத்தை. அதை தானே என் வயசுக்கு கவுன் போட்டுக்கணும் எல்லாருக்கும் முடியும் மனப்பாக. நீங்க வேற அழகுமணி, கவுனு போடுறதுக்கு கிளவி குமரி. இந்த காலத்தை கிளவி எதுவும் சுடிதார் ஓடிக்கிட்டு சாலையை சுத்தி திடுறாளுங்க. குமரி எல்லாம் சேலை கட்டி திடுறாளுங்க. நீங்க வேற அதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க போடுறீங்கன்னா போடுறீங்க. இப்ப ஏன் அழகுமணி பாட்டியே சும்மா சொல்ல கிடையாது. உன் பேருக்கு ஏற்ற மாதிரியே அழகா இருக்க, சூப்பரா இருக்க. நீ எல்லாம் சொன்னியே சும்மா பழமொழி சொன்னாங்க, ஆள் பாதி ஆடை பாதின்னு. இப்ப பாரு இந்த ட்ரெஸ்ஸை போட நீ எப்படி இருக்குன்னு போய் கண்ணாடியில வை பாரு. அம்புட்டு அழகா இருக்க. என்னங்கடி சொல்றீங்க? எனக்கு ஒரே கூச்சமா கிடக்கு. அத்தி அங்கம்மா பார்த்தாலும் சிரிக்க போறாடி சாமி என்னைய பார்த்து. ஏ பாட்டி உண்மையிலே சூப்பரா இருக்க பாட்டி, வேற லெவல்ல இருக்க. எங்களை காட்டி நீனே இப்ப சூப்பரா இருக்க. சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே, என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ செல்வாயா, அழகுமணி சொல்வாயா. ஆத்தி எனக்கு வெக்கமா கிடக்குடி சாமி. யாருனாலும் பாத்திர போறாங்க, பார்த்தா வெக்க கேடு வெளியே சொன்னா. இதுல என்ன இருக்கு? அழகா ட்ரெஸ் போட்டுதான் நிக்கிறேன். நீ ஏன் ட்ரெஸ் போடாம நிக்கிற? பயந்து கிடக்க. சூப்பரா இருக்க, பேசாம இரு. ஏமா புஷ்பமா ஃப்ரெண்டு தானே நீங்க ஊரா? என்னது புஷ்பம்மா ஃப்ரெண்டா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாமா, உங்க அங்கம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு புஷ்பமான பேர் வச்சிருக்கேன். அவங்க புசு புசு நல்ல குண்டா இருக்காங்கல்ல, அதனால அவங்களை புஷ்பமா தான் கூப்பிடுவேன். அப்படியா? சரி சரி, எங்க இருக்காங்க அங்கம்மாக்காவை காணா? அவங்க அந்த டூரிஸ்ட் எடுத்தோம், அது புல்லு போட கொடுத்துட்டு வரேன் போயிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு வந்த வாழ்வை பாரு. வேணுங்கிறத கை நீட்டுறத பூரா மருந்து வாங்கி கொடுக்குறா. வாங்கி வாங்கி நல்லா பிள்ளை போட்டுக்கிருக்கு. நல்ல சாலிதே இருக்கு. இது யாரு? இந்த அம்மா வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஏமா நீங்க எந்த நாடுமா? எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க? கேரளாவா, ஆந்திராவா, கர்நாடகாவாமா? பாட்டி அழி பாட்டி, நான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே வெளிநாட்டுக்காரங்க இருக்கிறாங்க பாரு. அழுமணி பாட்டி அடையாளமே தெரியல இந்த அம்மாவுக்கு. அது ஒரு லூசு. அந்த லூசு சொல்றப்ப நீ பேசிக்கிருக்க பாரு. அது வெளிநாடுன்னு சொல்லி கேரளா ஆனது, ஆந்திரா ஆனது, கர்நாடகா ஆனது, இதெல்லாம் ஒரு ஆளு. இத பத்தி பேசிக்கிருக்க பாரு. இது சரியா டியூப்லைட் இவ்வளவு இருக்கு. ஏன் பாட்டி அதெல்லாம் வெளிநாட்டு இல்லையா? சுத்தம் நீ அதை காட்டியும் டியூப்லைட்டா இருப்ப போல. அடியே அதெல்லாம் பக்கத்து மாநிலம்டி, வெளிநாடு இல்லடி. என்ன இந்த அம்மா நம்மளை பார்த்து வெளிநாட்டுக்காரங்க இருக்கிறாங்க? நம்மன அப்படியா இருக்கும்? அழகுமணி உண்மையிலேயே யாராட்டே இருக்க ஒரடியே. என்ன இந்த அம்மாட்ட கேட்ட பதிலே சொல்ல மாட்டேங்குது. ஒருவேளை தமிழ் தெரியாதோ இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, உஸ்மி மேடம், மேடம் வாட் யுவர் நேம்? ஐயோ இந்த அம்மா என்னமா இங்கிலீஷ்ல வயிறாகலே, நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஐயோ பாவம் அழகுமணி, பாவம் முடிச்சு உட்கார்ந்துருக்கு. இதுவே தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுது. அந்த இங்கிலீஷும் பாவம் புரியாம அது வாட்டுக்கு முடிச்சு கிடக்கு. ஏமா எனக்கு தெரியலையா? நான் தான் அழகுமணி. என்ன அது அழகுமணியா? அங்கம்மா கூட வந்திருந்தீங்களே அவங்களா நீங்க? அதே இந்த பல்ல எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னு பார்த்தேன். நீங்க தானா? என்னங்கம்மா அடையாளமே தெரியாம இருக்கீங்க? இந்த ட்ரெஸ் இங்க வாங்கி போட்டீங்களாக்கும்? எங்க இருக்கு இந்த ட்ரெஸ்? நீங்களே இப்படி அழகா இருக்கீங்களே, நான்லாம் இந்த ட்ரெஸ் போட எப்படி இருப்பேன்? போட்டு பார்த்த வேண்டியதே. நான் எங்கம்மா போட்டு விட்டேன், இவங்கெல்லாம் சேர்ந்து போட சொன்னாங்க, அதனால போட்டேன். என்னங்க நீங்களும் போட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ போட்டு பாருங்க. காசா பணமா நமக்கு எது பிடிக்குதோ அதை போட்டு பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. போடுறது கூட எடுக்கணும்லாம் அவசியம் இல்ல. போங்க போய் போட்டு
என்னங்க நல்லா இருக்கா நான் அந்த ட்ரெஸ்ல? நல்லாவே இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, நல்ல சின்ன குட்டி மாதிரி இருக்கீங்க. மங்கம்மா நீ ஒரு மார்க்கமாத்தே இருக்க இந்த ட்ரெஸ்ல, சூப்பரா இருக்கப்போ. ஐயோ என் மகளுக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் போட்டா எப்படி இருப்பாளோ தெரியல. இதை ஒண்ணு பார்சல் பண்ணிட வேண்டியதுதான். இது நாடி கொடுமை, இங்க வேறு இந்த பாட்டியை சுடிதார் ஓட்டு நிக்கிறத ஐயா ஆத்தே. இந்த கொடுமையை விடு, பக்கத்துல இருக்க கொடுமையை பாரு, நம்ம கொடுமைய. இங்க வர ஆளு பண்ணி பாத்தியா இது? ஆத்தே சூப்பரா இருக்கேடி, நல்லா இருக்கே. ஆத்தாடி இந்த கேள்வியா? அடுத்த பர்ச்சேசிங் ரெடி ஆயிடுச்சு போலயே. அடுத்து இந்த சுடிதாரும் கேட்கும் போல இருக்கு. ஐயோ இந்த கடையவே விலைக்கு வாங்க சொல்லுவோம் போலயே. என்னம்மா பரமே, என்ன அடையாளம் தெரியலையா? இந்த ட்ரெஸ்ல என்ன அடையாளம் தெரியுதா இல்லையா? நான் தேமா மங்கு. ஐயோ மங்கு, உனக்கு ஊதணும் ஜங்கு. மாமியாளும் மருமகளும் எந்த நேரம் வீட்டுல கால் வச்சிங்களோ அம்மாடி வீடே தலைகளா போச்சு. பரமே இந்த ட்ரெஸ்ல ஒரு 4 செட் எடுத்துக்கமா, நம்ம வாட்டுக்கு போட்டுக்கலாம்ல. இந்த வெயில் காலத்துக்கு நல்லா இருக்குமா, சூப்பரா கசகசன்னு இல்லாம ஃப்ரீயா இருக்கு. ஆத்தாடி இதுக்கு மேல தாங்காது. கடைக்காரங்க நம்மளை கட்டி போட்டுருவாங்க. நம்ம பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். இல்லாட்டா இந்த கிளவி அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு நம்மளை போட்டு உயிரை வாங்கிரும் போல. ஐயா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு, மங்கம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா வேணுமா, வாங்கி கொடுங்க யாருனாலும் வாங்கி கொடுங்க. ஐயோ என்ன ஆச்சு இவளுக்கு? நம்ம அதிகமா அது வேணும் இது வேணும் கெடுற பைத்தியம் ஆயிட்டாலோ? அவார்டு காடிக்காளே. ஐயோ உள்ளதுக்கும் போச்சு லொல்லக்கண்ணன் ஆகி போயிட்டுமே. அக்கா பரம ஆரம்பிச்சிட்டாவோடைய அவன் டிராமாவை. இந்த கிளவி விட்டா கடையே விலைக்கு வாங்கிடுவான்னு சொல்லி அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாக்கோய். ஆமாடி, அந்த கிளவி கண்ணில் பார்த்தது பூரா கேக்குது. பூராத்தி வாங்கணும்னு எங்க போவா? அவங்க வீட்டுல கொடுத்து விட்ட காசை வச்சு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் அவன் என்ன செய்வா? மானா மதுரை குதிரை பொண்ணு கலக்குதடி, மங்கம்மா முன்னாடி சுடிதார போட்டு கலக்குதடி. என்ன இவ இப்படி ஆயிட்டா? இதுக்கப்புறம் எதுவும் வாங்க முடியாதா? அப்படித்தானா? நம்ம பர்ச்சேசிங்க்கு எண்டு கார்டு போட்டாங்களா? வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.